ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பேப்பரை வச்சு ஒரு குத்து விளக்கு செய்யலாமா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, குத்து விளக்குக்கு நடுவில் இருக்கும்ல, அது செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் 4 மாதிரி இதுமாதிரி கட்டை மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரோல் மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டி ஃபுல்லாக ஒன்றா ஆக்கிக்கிறேன். அடுத்து நான் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஷீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுக்கணும். அது 2 பக்கமாக கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து 2 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம ரோல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு பேனா வச்சுட்டு இது மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரோல் பண்ணுறது. கையால் பண்ணுறதோட ஒரு பேனா வச்சுட்டு ரோல் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். இது மாதிரி நம்ம வந்து ஒரு 10 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து இதை வச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம விளக்கு செய்ய போகிறோம். அதனால் 10 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ரோல் பண்ணியிருந்த வந்து ஃபுல்லாகவே இழுத்து விட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுப்பாங்களா, அது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து கையால் தான் வச்சு பண்ண போகிறேன். இதுமாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்துனா ஷேப் கரெக்டாக வரும். இதுமாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அந்த பாதி ஜாயிண்ட் இருக்குதுன்னா அந்த ஜாயிண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட்டும் அந்த ஜாயிண்ட்டும் ஒன்றா கோத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பிசுறு இல்லாமல் இருக்குன்றதுக்காக நான் வந்து 2 ஜாயிண்ட்டும் ஒன்றா கோத்துக்கிறேன். கோத்துட்டு திரும்ப அதுமாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஒரு 15 ஷீட் மாதிரி இது மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கணும். இது உருட்டி எடுத்தால் தான் நமக்கு வந்து அந்த விளக்கோட ஷேப் கரெக்டாக இருக்குன்றதுனால நான் வந்து 15 ஷீட் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். உருட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி பாருங்கள், ஃபுல்லாகவே நான் உருட்டி எடுத்துட்டேன். இவ்வளோ சைஸ் உருட்டி எடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம வந்து இதை வச்சு தான் ஃபுல்லாகவே அந்த விளக்குக்கு மேலே இருக்கும்ல அதெல்லாம் செய்ய போகிறோம். அதனால் வந்து ஃபுல்லாக உருட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, க்ளூ வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து இது செக்யூர் பண்ண போகிறேங்க பாருங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சு தான் செக்யூர் பண்ணுறேன். ஃபுல்லாக பண்ணிவிட்டு க்ளூ வச்சுட்டு ஃபுல்லாக அழுத்தி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம சுருட்டி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையை வச்சு அழுத்தி விட்டால் வந்து உள்ளே போகும். கொஞ்சமாக வந்து இப்படி குத்து விளக்கு அந்த அடியில் கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி வரும். அது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாகவே அப்படியே அழுத்தி விட்டுக்கிறேன். அழுத்தி விட்டதுக்கப்புறம் இப்படி வந்துருச்சு பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பேக் சைடு போடுவோம்ல, அந்த அடிப்பாகன்னு சொல்லுவாங்களே அது வந்துருச்சு. நம்ம 3மே இப்படி தான், அடிப்பாகமும் இப்படி தான் பண்ண போகிறோம், மேல் பாகமும் இப்படி தான் பண்ண போகிறோம். அதனால் இதுமாரி 3 நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த இதை வந்து கொஞ்சமாக க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர் மேலே வச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்துட்டா ஏன்னா அந்த இது கட்டை மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து மேலே பேப்பர் ஷீட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டினா தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்காக பேப்பர் ஷீட் ஒட்டிக்கிறேன். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூவை நல்லா வச்சு அழுத்தி விட்டுனா அது பேப்பர் ஃபுல்லாக ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறம் தான் சூப்பராக இருக்குன்றதுனால நான் ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடிப்பாதை செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து கீழே வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட்டாக எல்லா இடத்துலையும் இந்த அடியில் இதுவும் எல்லாத்துலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு வச்சுட்டு நம்ம செட் பண்ணி விடணும். கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து 3 செஞ்சு வச்சுருக்கோம்னு சொன்னோம்ல, இது வந்து கீழே அந்த இது மாதிரி பண்ணோம்ல, எப்படி சொல்கிறது, விளக்குக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியல, மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி செஞ்சுட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டேன். இதான் ஃபைனல் அவுட்புட்டு. இப்போ நம்ம ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், சின்னதாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம எது செய்கிறோன்னு சொல்லிவிட்டு அந்த விளக்குகளை சைடில் வந்து திரி போட்டு விளக்கு எரிய வைப்பாங்களா, அது நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஷீட்டை கிழித்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம 4 இது பண்ண போகிறதுனால 4 இது இந்த சைஸ் தான் எடுத்துக்கிறேன். அது வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பண்ணுற மாதிரி பாருங்கள். நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த விளக்குக்கு அந்த உள்ள ஷேப் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க விளக்கு செஞ்சு வச்சுருக்கோம், அந்த விளக்கு மேலே வந்து நல்லா வந்து ப்ரெஷ்ஷாக வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்க போகிறோம். ஒட்டி விட்டுட்டா 4 இதையும் ஒட்டி விட்டுக்கிட்டேன். ஒட்டுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க அவுட்புட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஒரு பேப்பர் எடுத்து அது முக்கோண ஷேப்பில் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த விளக்குக்கு நடுவில் ஒரு மாதிரி பூ டிசைன் மாதிரி வரும்ல, பூ டிசைன் மாதிரி அது மாதிரி இருக்கலாம். அது நம்ம அதை மாதிரி பண்ண போகிறதில்ல. இந்த கேரளா விளக்கெல்லாம் இருக்கும்ல, நடுவில் வந்து ஒரு கொம்பு மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி பண்ண போகிறோம். பண்ணினதுக்கப்புறம் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. ஒட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். இது நானே செஞ்ச பெயிண்ட்டு. அதை நான் உங்களுக்கு வேணும்னா ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். இப்போ இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாகவே வந்து ப்ரஷ்ஷை வச்சுட்டு இந்த விளக்குக்கு ஃபுல்லாகவே அடித்து விட போகிறோம். ஒவ்வொரு பார்ட்டாக வந்து இந்த திட்டாக இல்லாமல் வந்து ஈவனாக அடித்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து காஞ்சதுக்கப்புறம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு மாதிரி திட்டாக அடித்து விட்டால் வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரெட் பண்ணி அடித்து விட்டுக்கிறேன்.
ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி அடித்தா அந்த அழகாக போய் ஒட்டிக்கும். அதனால் வந்து நான் ஃபுல்லாக தேய்ச்சி அடிச்சுக்கிறேன். அடித்ததுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து விளக்கோட மேல் பாதி அந்த திரி போட்டு எரிய போனால் அது. இது வந்து ஃபுல்லாகவே அவுட்புட்டு. இந்த விளக்கு எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இது பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நான் வந்து வீடியோ எடுத்தேன். இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். விளக்கு நிற்க வச்சு எடுத்தேன். அழகாக இருக்குல்ல, ஷேப்லாம் கரெக்டாக வந்திருக்கு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்ஃபெக்டாக இருக்குது. இது பேப்பர் விளக்கு மாதிரியே இல்லை. இந்த விளக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.